ஒரு ஆற்றங்கரையில் உள்ள ஒரு நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. அந்த மரத்தில் நிறைய இனிப்பான நாவல் பழங்கள் காய்த்தன. அதை தின்று குரங்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் ஆற்றிலிருந்து ஒரு முதலை ஓய்வெடுக்க கரையில் ஏறி வந்தது. குரங்கு நட்புடன் அந்த முதலைக்கு சில நாவல் பழங்களை பறித்து கொடுத்தது. முதலைக்கு அந்த பழங்களின் சுவை மிகவும் பிடித்து போனது. அன்று முதல் முதலை தினமும் குரங்கை பார்க்க வர தொடங்கியது. இருவரும் நல்ல நண்பர்களாயினர். தினமும் பழங்கள் சாப்பிட்டுவிட்டு செல்லும் முதலை ஒரு நாள் தனது மனைவிக்காகவும் சில பழங்களை எடுத்துச் சென்றது. பழங்களை சாப்பிட்ட முதலையின் மனைவிக்கு இந்த இனிப்பான பழங்களை தினந்தோறும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்ற பேராசை வந்தது. அவள் தன் கணவனாகிய முதலையிடம், எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த குரங்கின் இதயம் மட்டுமே என் நோயை குணப்படுத்தும் என்று பொய் சொல்லி வற்புறுத்தினாள். நண்பனை கொல்ல மனமில்லாவிட்டாலும் மனைவியின் கட்டாயத்தால் முதலை குரங்கை பார்க்கச் சென்று, என் மனைவி உனக்கு விருந்து வைக்க விரும்புகிறாள், அதனால் என் முதுகில் ஏறி என் வீட்டுக்கு வா என்று அன்புடன் அழைத்தது. முதலையின் பேச்சை நம்பிய குரங்கு அதன் முதுகில் ஏறி அமர்ந்தது. நடு ஆற்றுக்குச் சென்றதும் முதலை தன் வஞ்சக எண்ணத்தை கூறி, உன் ஈரலை தின்னத்தான் என் மனைவி உன்னை வரச் சொன்னாள் என்றது. அதிர்ச்சி அடைந்தாலும் சமயோசிதமாய் யோசித்த குரங்கு பதட்டப்படாமல், ஐயோ, நீ இதை முன்பே சொல்லவில்லையே, நான் என் ஈரலை மரக்கிளையில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன், அது நீரில் நனைந்து பழுதாகிவிடக் கூடாது என்றுதான் அதை மரத்தில் வைத்துவிட்டு வருவது என் வழக்கம், என்னை மீண்டும் மரத்தடிக்கு கொண்டு போய்விடு, நான் அதை எடுத்து மாட்டிக்கொண்டு வருகிறேன் என்று கூறியது. முட்டாள் முதலை குரங்கு சொல்வது உண்மை என நம்பி அதை மீண்டும் மரத்தடிக்கு அழைத்துச் சென்றது. மரத்தின் மீது வேகமாக தாவி ஏறிய குரங்கு, முட்டாள் முதலையே, ஈரலை உடலிலிருந்து கழட்டி வைக்க முடியுமா? உன்னை நம்பிய என்னையே ஏமாற்ற நினைத்தாயே, இனி நீ ஒருபோதும் இங்கே வர வேண்டாம் என்று கூறியது. ஏமாற்றமடைந்த முதலை தலைகுனிந்து ஆற்றுக்குள் திரும்பிச் சென்றது. நீதி: ஆபத்து வரும்போது அறிவை பயன்படுத்துபவனே வெற்றி பெறுவான். அதாவது சமயோசிதமான புத்தி கூர்மையே சிறந்த ஆயுதம்.